இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து போர்ட் செக்யூரிட்டி. ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் பார்த்த சுவிட்சுக்கு லொக் ஆகி வரைக்கிற எல்லா டோவையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறேன். கன்சோல் கேபிள் அடித்து லொக் ஆகிறேன்டா கன்சோல் போர்ட்டுக்கு நாங்கள் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணினேன். அதுக்கு பிறகு எனேபிள் அடித்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு வரக்குள்ள ஒரு பாஸ்வேர்டை போட்டு ப்ரிவிலேஜ் மோடை ப்ரொடெக்ட் பண்ணினேன். அப்போ சுவிட்சை நாங்கள் கன்ஃபிகர் பண்ணின நெட்வொர்க்கால் ரிமோட் இருந்து லொக் ஆகலுமான மாதிரிக்கு கன்சோல் கேபிள் இல்லாமல் நெட்வொர்க் கேபிள் அடிச்சு அதுக்கும் நாங்கள் இந்த பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்து ரிமோட் லொகினே ப்ரொடெக்ட் பண்ணினேன். இப்போ இதில் நாங்கள் பார்க்க போகிற போர்ட் செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு போர்ட்டையும் நாங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா போர்ட்டுக்கு பாஸ்வேர்டு கொடுக்குறதல்ல. இங்கே மீனிங் வந்து இப்போ எங்களோட கம்பெனியில் நாங்கள் சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இப்போ அதில் நாங்கள் எங்களோட கம்பெனி டிவைஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறோம். உங்களோட கம்பெனி ரிக்யர்மெண்ட் வந்து யாராவது இந்த பிசியை கலட்டி ஓரமாக்கிட்டு இன்னொரு பிசி அடித்து அந்த சுவிட்சுக்கு கனெக்ட் ஆக பார்த்தா அந்த பிசிக்கு அந்த நெட்வொர்க்கோடு கம்யூனிகேட் பண்ண விடப்படாது. ரைட், சில நேரம் அது ஒரு ஹேக்கர் ஆகிக்கலும் அதை என்னமாலும் பேக்கெட் வந்து ஸ்பூஃப் பண்ணி என்னத்தையும் டேமேஜ் பண்ணுறது பார்க்கலும் இல்லாட்டி பேக்கெட் ஃப்ளட் பண்ணி அப்படி ஒரு இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுறது பார்க்கலும். இப்படியான சிச்சுவேஷனில் நாங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுற எங்களுக்கு தேவையான மெஷின்ஸ் மட்டும்தான் இந்த போர்ட்டுக்கு கனெக்ட் ஆகணும். இதுதான் போர்ட் செக்யூரிட்டியோட மீனிங். அப்போ போர்ட் செக்யூரிட்டி செய்யக்குள்ள இந்த 3 வேர்டை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம், மேக் அட்ரஸ், வயலேஷன். மேக்ஸிமம்ண்டா இப்போ நாங்கள் அந்த போர்ட்டுக்கு அடிச்சிக்கிற ஒரு மெஷின். அப்போ நாங்கள் வேறு ஒரு மெஷினையுமே அந்த போர்ட்டுக்கு அடித்து விரும்புகிறதில்ல. அப்போ நாங்கள் கொடுக்குற எப்படி தெரியுமா போர்ட் செக்யூரிட்டியில் மேக்ஸிமம் 1 அடிச்சிக்கிறவரோட மேக் அட்ரஸை மாத்திரம் அலோவ் பண்ணுங்க. இப்போ அதை கலட்டி போட்டுட்டு இன்னொன்று அடித்தா போட்டை ப்ளாக் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுது அதால் ஒரு 3 டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ரைட், எங்களோட ட்ரஸ்டட் 3 டிவைஸ் இருக்குது. அப்போ அந்த 3 மேக் அட்ரஸும் எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் வந்து அந்த போர்ட்டால் அந்த 3 மேக் அட்ரஸாலையும் கம்யூனிகேட் பண்ண வச்சோம். அப்போ நாங்கள் மேக்ஸிமம் கொடுக்குற 3 கொடுத்து அந்த மேக் அட்ரஸை அந்த போர்ட்டால் ரீட் பண்ண வச்சிரு. அதுதான் இந்த மேக்ஸிமம்ன்ற மீனிங். மேக் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல், அதை வச்சு தான் நாங்கள் இதை ஃபில்டர் பண்ணுற 2 மெத்தட் இருக்கிற. ஒரு டிவைஸ்டே மேக் அட்ரஸை பார்த்து எங்களுக்கு அதை டைப் பண்ணிடும் கமாண்டை யூஸ் பண்ணக்குள்ள. அப்போ அந்த மேக் அட்ரஸை வந்து அலோவ் பண்ணும். இன்னொரு பவர்ஃபுல்லான கமாண்ட் ஒன்று இருக்கிற ஸ்டிக்கி. அப்போ இதை செய்யக்குள்ள கட்டாயம் அந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிக்கணும். இதோட மீனிங் என்ன தெரியுமா, இந்த போர்ட்டுக்கு கனெக்ட் ஆகிக்கிற டிவைஸில் மேக் அட்ரஸை ஆட்டோமேட்டிக்கலியாக எடுங்க. அதுதான் ஸ்டிக்கி. அப்போ சும்மா சரி நாங்கள் போர்ட் செக்யூரிட்டியை எனேபிள் பண்ணுறது தான், ஆனால் டிவைஸ் ஒன்று நாங்கள் இப்போ போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிடல. எங்களோட தேவையான டிவைஸ் இருக்கிற இன்னொரு ஃப்ளோலன்னு வைங்க. அப்போ அதோட மேக் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஃபிசிக்கலியாக அந்த மேனுவலியாக அந்த மேக் அட்ரஸை டைப் பண்ணணும். ஆக்கினேன் நான் கமாண்டை யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இப்போ ஸ்டிக்கி வந்து வெரி பவர்ஃபுல், ஆனால் அந்த போர்ட்டில் அந்த டிவைஸஸ் அடிச்சிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக் அட்ரஸை கிராப் பண்ணுவேன். இப்போ வயலேஷன் யார் சரி அந்த டிவைஸை கலட்டிட்டு இன்னொரு டிவைஸ் அடித்தா எப்படி அந்த போர்ட் ரியாக்ட் பண்ணணும். இதுதான் மேக்ஸிமம் செக்யூரிட்டி. ஷட் டவுன், போர்ட்டை அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுடுங்க. டிசேபிள் லைனை கூட ஆன் பண்ணி வச்சவானும். இதில் வச்சு போர்ட்டை ஆஃப் பண்ணவானும், ஆனால் அந்த டிவைஸுக்கு பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விடுவானும். அப்போ போர்ட் டிசேபிள் டிசேபிள் இது ஒன்றும் இண்டிகேட் பண்ணாது. சும்மா லைன் எல்லாம் ஒன்றில் தான் நிற்கும். ஆனால் கம்யூனிகேட் பண்ணேலாம் இதில் வச்சு நாங்கள் பிறகு பார்க்குற நாங்கள் எங்களோட நெட்வொர்க்கில் என்ன ஒரு லொக் சர்வர் ஒன்று யூஸ் பண்ணுறா இருந்தால் அந்த லொக் சர்வரில் வந்து மெசேஜ் வந்து ஸ்டோவ் ஆகும். இந்த இடத்துல இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் காரணத்தினால இவருக்கு கம்யூனிகேட் பண்ணலான்ட்டு. ப்ரொடெக்ட் போட்டாலும் இதே தான் நடக்குது. ஆனால் ஒரு லொக் மெசேஜ் எங்கேயும் சேவ் ஆகாது. சும்மா லைன் ஒன்று காட்டும், ஆனால் அந்த டிவைஸுக்கு கம்யூனிகேட் பண்ண விடாது. ரைட், எங்களோட விருப்பமான டிவைஸை அடுத்த டிவைஸ் அடித்தா அந்த வயலேஷனில் நாங்கள் எப்படி செட் பண்ணிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி இது ஒர்க் பண்ணும். ரைட், இது தான் எங்களோட போர்ட் செக்யூரிட்டியோட மீனிங்.
இப்போ நாங்கள் எங்களோட இந்த டயக்ராமுக்கு போவோம். இதில் நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா இந்த சுவிட்சுக்கு வந்து 01, 02, 03, 04 இந்த 4 போர்ட்டில் இந்த பிசியை அடிச்சிக்கிறேன். அடித்து இந்த 01 to 4 நான் போர்ட் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணிக்கிறேன். எப்படின்னா மேக்ஸிமம் 1. அப்படின்னா இந்த டிவைஸை விட எதை அடித்தாலும் இவர் பிளாக் பண்ணணும். அதுதான் நீங்கள் மீனிங். அப்போ நான் இதை கொஞ்சம் இன்னும் கிளியராக விளங்கெடுக்கிறதுக்கு இந்த சுவிட்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு சுவிட்சை கனெக்ட் பண்ணி இருக்கிறேன். இங்கே 3 பிசியை கனெக்ட் பண்ணி இருக்கிறேன். அப்போ இவங்க எல்லாம் இந்த சைடோடு கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ இந்த போர்ட்டில் நான் போர்ட் செக்யூரிட்டியை செட் பண்ணக்குள்ள நான் மேக்ஸிமம் அலோவ் பண்ணணும் 3க்கு. மேக்ஸிமம் 1 கொடுத்தா ஃபர்ஸ்ட்டுக்கு எது கம்யூனிகேட் பண்ணுதோ அதை மாத்திரம் இந்த சைடை கம்யூனிகேட் பண்ணணும், மற்ற எல்லாத்தையும் பிளாக் பண்ணணும். இப்போ நான் மேக்ஸிமம் 3 கொடுத்தா இவருக்கு தெரியும் இந்த போர்ட்டால் நான் 3 மேக் அட்ரஸ் எடுக்கணும். இப்போ இங்கே சில நேரம் மேக்ஸிமம் 3 கொடுத்தாலும் இஷ்யூஸ் வர, சில நேரம் 2 பிசி கம்யூனிகேட் பண்ணும், 1 கம்யூனிகேட் பண்ணாது. என்ன ரீசன்ண்டா இங்கே இவரும் ஒரு நோடாக தான் ஒர்க் பண்ணுவார் சுவிட்ச், அவருக்கும் ஒரு மேக் அட்ரஸ் ஈக்குற. அப்போ இதோட கம்யூனிகேஷன் நடத்தக்கொள்ள அந்த மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணிப்போம். அதனால நாங்கள் கொடுக்கணும் இந்த போர்ட்டுக்கு மேக்ஸிமம் 4. அப்போ நோ இஷ்யூ. அப்போ இதே எடுத்து இந்த 3 எடுக்கும். ஆனால் எங்களுக்கு தேவை இந்த 3 தான். ஆனால் இவரும் ஒரு டிவைஸ் மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுற டிவைஸ் ஒன்றுனால நாங்கள் இந்த போர்ட்டில் போர்ட் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணக்குள்ள மேக்ஸிமம் 4 கொடுக்குறோம். ரைட், இது தான் இப்போ நாங்கள் செய்ய போகிற ப்ராக்டிக்கல். இப்போ நாங்கள் கமாண்ட்ஸை பார்ப்போம். நான் 2 எக்ஸாம்பிளுக்கு தந்திக்கிறேன், உங்களுக்கு கிளியராக விளங்க. இங்கே நாங்கள் ஒரு புதிய கமாண்ட் ஒன்று யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸில் 4 போர்ட்ஸ் ஃபார் மேக்ஸிமம் 1 நோட். அப்படின்னா ஒரு போர்ட்டாலையும் ஒரு நோட் தான் கனெக்ட் ஆகணும். அந்த 4 போர்ட்டை நான் இப்போ கன்ஃபிகர் பண்ண போகிறேன். அப்போ இங்கே நான் ஒரு புதிய கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கும் ஒரு குரூப் ஆஃப் போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபிகரேஷனை செய்யணுமா இருந்தால் நீங்கள் ஒரு போர்ட்டுக்குள்ளே போக தேவையில்லை. இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1-4 அப்படின்னா 1 to 4 இந்த மாதிரி 1 to 10, 1 to 12 வேண்டிய மாதிரி கொடுக்கல. இப்போ நான் இந்த 1 to 4 4 போர்ட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ இது முதலாவது கமாண்ட் ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். அதோட மீனிங் என்ன தெரியுமா? எங்களோட என் டிவைஸ் அப்படின்னா நாங்கள் பிசிஸ் எல்லாம் அடிச்சிரா இருந்தால் அந்த போர்ட் ஆக்சஸ் மோடில் இருந்தால் தான் ஒர்க் பண்ணும். அப்போ நீங்கள் புதுசாக ஒரு பிராண்ட் நியூ சிஸ்கோ சுவிட்ச் ஒன்று எடுத்தால் எல்லா போர்ட்டும் ஆக்சஸில் தான் நிற்கும். நாங்கள் என்ன சரி ரீசனுக்கு நான் போகிற கன்ஃபிகரேஷனில் காட்டுறேன். சில சிச்சுவேஷன் எங்களுக்கு அந்த போர்ட்டை ட்ரங்க் பண்ணணும், சுவிட்ச் டு சுவிட்ச் சில டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள. அப்போ சும்மா சரி அந்த போர்ட் வந்து ட்ரங்க் மோடில் இருந்தால் பிசி அக்சஸ் பண்ண விடாது. அதனால் எங்களுக்கு தெரியும் அவர் எந்த மோடில் இருக்கிறார். அதனால் நாங்கள் மேக் ஷுவர் பண்ண சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் இந்த 1 to 4 போர்ட்டும் ஆக்சஸ் மோடாக மாற்றுங்க. எந்த மோடில் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஆக்சஸ் மோடாக மாற்றுங்க. அதுக்கு பிறகு சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி மிச்சம் டைமில் இது இப்படி கண்டினியூ பண்ணுவாங்க. அதில் பெரிய இஷ்யூஸ் வரும். போர்ட் செக்யூரிட்டி எனேபிளாக மிச்சம் டைம் எடுக்கும் இந்த கமாண்ட் சரியாக ஒர்க் பண்ணினாலும். அதனால இந்த லைனுக்கு வரத்துக்கு முதல்ல சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டின்னு நாங்கள் என்டரை பண்ணணும். போர்ட் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுங்கள். இது எனேபிள் பண்ணிக்கொண்டு மேக்ஸிமம் 1 அலோவ் பண்ணுங்கள். அது சில டைம் ஒர்க் பண்ணாது. அதனால் சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி என்டர் போர்ட் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி மேக்ஸிமம் எத்தனை டிவைஸ் இந்த போர்ட்டால் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க 1. அதை விட வேறு எதை கனெக்ட் பண்ணினாலும் நீங்கள் ஆஃப் பண்ணணும். சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி மேக் அட்ரஸ். அப்போ நான் டிவைஸ் அந்த 4 போர்ட்டுக்கும் இப்போ அடிச்சிக்கிறேன். அதனால் எனக்கு லேசி, அது ஸ்டிக்கி. அவர் ஆட்டோமேட்டிக்காக மேக் அட்ரஸ் அப்படியே ரீட் பண்ணி எடுக்கும். அடுத்தது வந்து சரி அந்த டிவைஸை கலட்டிட்டு இன்னொரு டிவைஸ் அடித்தா என்ன வயலேஷன் ஆக்ஷன் எடுக்கணும்? சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி வயலேஷன் ஷட் டவுன். போர்ட் அப்படியே பூட்டி போடுங்க. ஹையர் செக்யூரிட்டி போர்ட் அப்படியே பூட்டி போடுங்க. அப்போ இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இப்போ அந்த மற்ற டிவைஸை யாரோ அடித்து இவர் வயலேட் பண்ண பார்த்தா போர்ட் அப்படி டிசேபிள் பண்ணினதானே. இப்போ அவர் அந்த டிவைஸை கலட்டி எடுத்தோன்னு போய்த்துட்டார்.
இப்போ அதுக்கு பிறகு அவர் எங்களோட டிவைஸ் அதில் அடித்து வச்சுட்டு போனாலும் அந்த பழைய ஒர்க் பண்ணின பிசியை கம்யூனிகேட் பண்ண விடாது. சுவிட்சை கட்டாக நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி எடுக்கணும். ரீசெட் ஒன்று கொடுத்தா தான் அந்த பழைய டிவைஸ் மறுபடியும் நார்மல் மெத்தடுக்கு கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இப்போ அதில் வச்சு அந்த ஹையஸ்ட் செக்யூரிட்டிக்கு நான் கொடுக்குறனால அந்த வேலையை செய்யணும். அந்த மாற்றி அடித்த உடனே அந்த பழைய டிவைஸ் கம்யூனிகேட்டை ஸ்டார்ட் பண்ணாது. நான் உங்களுக்கு காட்டுறீங்கள 3 மோட் வரும். ப்ரொடெக்ட், ரிஸ்ட்ரிக்ட், ஷட் டவுன். ரைட், நான் உங்களுக்கு ஒரு அந்த ப்ரீவியஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண அதுதான். இங்கினா அந்த மோட் 3ல் வேண்டிய ஒரு மோடை யூஸ் பண்ணேலும். இப்போ நான் வந்து போகிற போர்ட் 5க்கு அது வந்து மற்ற சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரைட், அது வந்து மற்ற சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கிறது. இதுதான் போர்ட் 5. ரைட், அப்போ இதை வந்து இந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணி இந்த 3 டிவைஸும் இது மூலமாக வரணும். அப்போ இவர் 3 மேக் எலவ் பண்ணணும், இவரையும் சேர்த்து 4 எலவ் பண்ணணும். ரைட், போர்ட் ஃபார் மேக்ஸிமம் 3 நோட்ஸ். அப்போ அந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே போய்த்து ஆக்சஸ், போர்ட் செக்யூரிட்டி, இப்போ உங்களுக்கு தெரியுமே நாங்கள் 4 யூஸ் பண்ணுறேன்ட்டு, ஸ்டிக்கி, இங்கே நான் கொடுக்குற ரிஸ்ட்ரிக்ட். அப்போ எங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் அந்த போர்ட்டை ஷட் டவுன் பண்ணாது, ரிஸ்ட்ரிக்ட் பண்ணும். அப்படி சொன்னால் லைன் எல்லாம் ஒன்ல இருக்கும், ஆனால் பிங் பண்ணி பார்த்தா கம்யூனிகேட் பண்ண விடாது. அப்போ இன்னொரு விஷயம், நாங்கள் இப்போ எங்களுக்கு இந்த நெட்வொர்க் எல்லாம் வேலை செய்கிறது கிளியராக தெரியும். இப்போ முதலாவது நீங்கள் இந்த சுவிட்சில் எடுத்து இப்படி போர்ட்டெல்லாம் இந்த பிசியெல்லாம் கனெக்ட் பண்ணினு வைங்க. இப்போ உங்களுக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்க தெரியும், சரியா? இது வந்து லேயர் 2 டிவைஸ், இவங்களுக்கு ரவுட்டிங் எல்லாம் செய்யலை, இவங்க எல்லாரும் வந்து ஒரே நெட்வொர்க் ஐடியில் இக்கணும். ரைட், அப்போ உங்களுக்கு விரும்பின கிளாஸை யூஸ் பண்ணி ஐபியை நீங்கள் சரியாக கொடுத்து ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், ஒரு பிங்காவது பண்ணணும். அப்படின்னா இந்த பிசியிலிருந்து இது 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 எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் பிங் பண்ணணும். என்ன ரீசன் பிங் பண்ணுற? சும்மா இப்படி வச்சு இந்த லாக்கே இங்கே மேக் அட்ரஸ் டேபிள் கிரியேட் ஆக அது எல்லாம் மேக் அட்ரஸ் டேபிள் எம்டியாக தான் நிற்கும். ஏதாவது கம்யூனிகேஷன் நடக்கக்குள்ள தான் அவர் அந்த போர்ட்டை பிடிச்சி இதில் மேக் அட்ரஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கொள்ளும். மேக் அட்ரஸ் டேபிள் வந்து இதில் வரும். அப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா விளங்கெடுக்கணும். இதில் போர்ட் செக்யூரிட்டியை நாங்கள் எனேபிள் பண்ணினதுக்கு பொறவு அந்த எல்லா கமாண்ட்ஸையும் அடித்து நாங்கள் போர்ட் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணினதுக்கு பொறவு இந்த பிசியிலிருந்து கம்யூனிகேஷன் ஒன்று நடத்தணும் எல்லா பிசியோடையும். அப்படின்னா இந்த எல்லா பிசியையும் இதால் கம்யூனிகேட் பண்ண விடணும். அப்போ ஒரு பிசிலேருந்து எல்லாத்த பிங் பண்ணினாலும் சரி. என்ன ரீசன்டா போர்ட் செக்யூரிட்டியை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு சும்மா இருந்தால் நாங்கள் போய்த்து போர்ட் செக்யூரிட்டி கமாண்ட் அடித்து பார்த்தா ஒரு மேக் அட்ரஸையும் லேர்ன் பண்ணிடலன்னு காட்டும். அப்போ நீங்கள் எல்லாம் செஞ்சு போட்டு ட்ரபிள் ஷூட் பண்ணுறீங்க, எல்லா கமாண்டையும் செக் பண்ணுறீங்க, எல்லாம் சரி. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இதை கலட்டி போட்டு இந்த மெஷின் அடிச்சலாக்க இவரும் கம்யூனிகேட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பார்ப்பீங்க போர்ட் செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுதில்லைன்னு. அதனால இந்த ஸ்டெப்ஸ் ஆக முக்கியம். ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், தேவையான போர்ட் செக்யூரிட்டியை செட் பண்ணி போட்டுட்டு இந்த எல்லா மெஷின்டையும் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இந்த சுவிட்ச் மூலமாக நடக்கணும். அப்போ ஒரு பிசிலேருந்து மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பிங் பண்ணணும். அதுக்கு பிறகு நாங்கள் வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்ணணும்? போர்ட் செக்யூரிட்டி எனேபிள் ஆகிக்குதா இல்லையா? ஷோ போர்ட் செக்யூரிட்டி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 அப்போ இது காட்டும் இதில் போர்ட் செக்யூரிட்டி எனேபிள் ஆகிக்குதா இல்லையாண்டு. இப்போ நான் அவுட்புட்டை ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். இந்த கமாண்ட் அடித்தா போர்ட் செக்யூரிட்டிக்கு எனேபிள் என்று வரணும், இந்த மேக் அட்ரஸ் ஒன்று லேர்ன் பண்ணிட்டு வரணும். நீங்கள் ஓணுமெண்டா ப்ராக்டிக்கல் ஷேக்குள்ளே செக் பண்ணி பாருங்க. போர்ட் செக்யூரிட்டி எல்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் பிங் ஒன்றும் பண்ணாமல் இந்த கமாண்ட் அடித்தா இதெல்லாம் 0ல் தான் நிற்கும். மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ணி இல்லை, அப்போ உங்களோட இது ஒர்க் பண்ணாது, போர்ட் செக்யூரிட்டி ஒர்க் பண்ணாது. அதை நீங்கள் சரியாக கவனிச்சுக்கொள்ளணும். அப்போ என்னது, ஆர்டருக்கு எல்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு பிசிலேருந்து மற்ற எல்லா பிசியும் பிங் பண்ணி ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் அந்த சுவிட்ச் மூலமாக நீங்கள் நடத்தணும். ரைட், இப்போ இந்த கன்ஃபிகரேஷனை நான் செஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி செய்யணும். நான் இந்த கமாண்ட் செட் டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்புவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு தியரியை விளங்கெடுக்கணும், கமாண்ட்ஸ் எப்படியும் படித்து கொள்ளையிலும். ரைட், என்ன நடக்குதுன்றதை சரியாக விளங்கெடுக்கணும். ரைட், இப்போ நான் என்ன செய்கிறேன்,
நான் இன்னொரு பிசியை இங்கே வச்சுக்கிறேன் பாருங்க. இப்போ இவருக்குன்னு அதே ஐபியை கொடுத்து பாருங்கள். இது கொடுத்திருக்கிற ஐபி 192.168.1.1. அப்போ நான் இன்னொரு வெளியால் பிசி எடுத்து இவருக்கும் அதே பிசியை வச்சுக்கிறேன். இல்லாட்டி எங்களுக்கு ஒரு மைண்டில் வருமா, இன்னொரு ஐபி அட்ரஸ் கொடுத்தனால இது பிளாக் ஆகிற எப்படியோ உண்டு, அது நெட்ஒர்க்கில் அப்படி தீர்வு உண்டு இல்லை. இன்கேஸ் அதனால் நான் இணைக்கும் அதே ஐபியை யூஸ் பண்ணுறேன். ரைட். இப்போ என்ன செய்கிறேன்டா, நான் இந்த பிசியோட கேபிளை கலட்டுறேன். கலட்டி போட்டுட்டு நான் இப்போ இந்த பிசியை கொண்டாந்து இதில் அடிச்சிடறேன். சுவிட்சில் அடித்து போட்டு நாங்கள் ஒரு பிங் ஒன்றை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ நான் இந்த பிசியில் போய்த்து ஒரு பிங் ஒன்று பண்ணுறேன். ரிக்வெஸ்ட் டைம் அவுட் வருது. ரைட், கிளியர். அந்த அப்போ நாங்கள் மேக்ஸிமம் கொடுத்த 1 தானே. அப்போ இதை விட யார் கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண பார்த்தாலும் இதை டிசேபிள் பண்ணி போட்டுது. அப்போ எங்களோட போர்ட் செக்யூரிட்டி இப்போ ஒர்க் பண்ணுது. ரைட். இந்த போர்ட்டுக்கு நான் ஷட் டவுன் கொடுக்கல, ரெஸ்ட்ரிக்டன்னு கொடுத்தேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த கேபிளை கலட்டிட்டு நான் ஏதாவது ஒரு பிசிக்கு பிங் பண்ணி பார்ப்போம். பிங்கிங் ஆகுது இல்லை. கிளியரா? அப்போ எங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஒர்க் பண்ணுது. ரைட். இந்த சாரி, நான் கேபிள் கனெக்ட் பண்ணிடல. சாரி. ஃபஸ்ட்டுக்கு நான் கேபிளை கனெக்ட் பண்ணுவோம். ரைட். கம்யூனிகேஷன் அது இல்லை. ஆனால் லைன் ஒன்றில் தான் நிற்குது. இதை மாதிரி இந்த டிசேபிள் ஆகலை, லைன் ஒன்றில் தான் நிற்குது. ரைட். அப்போ எங்களோட போர்ட் செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுது. இப்போ இதிலிருந்து கம்யூனிகேட் பண்ண விடும். ஏன்னா 3 மெக்கடிஸ்க்கு நாங்கள் எலவ் பண்ண கொண்டு கொடுத்திருக்கிறேன். இப்போ இதில் நான் பிங் ஒன்று அடிப்போம். நான் அடித்த 3க்கு தானே, 3K கம்யூனிகேட் ஒன்று அடிப்போம். ரைட். அப்போ எங்களோட போர்ட் செக்யூரிட்டி மூலமாக இதை அலோவ் பண்ணுது, இதை அலோவ் பண்ணுது. இது வந்து வெளியிலேருந்து வந்த மெஷின் ஒன்று இதை அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நாங்கள் இதெல்லாம் அடித்து அதோட மேக் அட்ரஸ் எல்லாம் ஸ்டிக்கி பண்ணி கொடுக்கல. இது 3 தான் கொடுத்திருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த கேபிளை கலட்டிட்டு டிலீட் பண்ணக்குள்ள கவனம் என்ன சார் ஹைலைட் ஆகிருந்து அது டிலீட் ஆகிடும். அதனால் அப்படி டைமில் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த
ஹைலைட் ஆகிறத எடுத்து போட்டுட்டு எங்களுக்கு தேவையானதை delete பண்ணணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த கேபிள் ஒன்று எடுத்து இதை கனெக்ட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், இந்த சாஃப்ட்வேரை வந்து சிஸ்கோ டிசைன் பண்ணிக்கிற ஆக்சுவல் ஸ்விட்ச் ரவுட்டர் ஒர்க் பண்ணுற மாதிரியே தான். இப்போ இது கனெக்ட் பண்ணின உடனே கொஞ்சம் டைம் போகும், இதோட நெகோஷியேட் பண்ணி போட்டு டெஸ்டேட்டை பார்த்து எல்லாத்தையும் இந்த செட் ஆனது பிறகு தான் கம்யூனிகேட் லைன் ஒன்றாகும். ஆனால் நாங்கள் ஃப்யூச்சரில் பார்க்குற ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால்ன்ற ஒரு ப்ரோட்டோகால் உண்டு. அதில் வச்சு அடித்த உடனே இவர் டக்குன்னு இவரோ நெகோஷியேட் பண்ணணுமெண்டா எனக்கு ஒரு கமாண்ட் அடிச்சிடும் இந்த போட்டுக்குள்ளே போய்த்து. அப்போ இவ்வளோ டைம் எடுக்காது. ரைட். அப்போ பழைய மிஷின் அடித்த உடனே இப்போ கம்யூனிகேஷன் நடக்குது. ஆனால் இப்போ வந்து இதில் வச்சு நாங்கள் வயலேஷன் ஷட் டவுன் தானே கொடுத்தேன். இப்போ நாங்கள் வந்து இதை கலட்டி போட்டுட்டு நான் இப்போ ரைட். அப்போ நாங்கள் சுவிட்சுக்கு ரீசெட் ஒன்று கொடுக்கவே ஒன்று, அப்போ தான் ஒர்க் பண்ணும். ரைட். அதே நேரத்தில் ரீஸ்டார்ட் கொடுக்கல உங்களுக்கு தெரியும், அந்த லேர்ன் பண்ணின மேக் அட்ரஸ் எல்லாம் டிலீட் ஆகும். அதனால் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மறுபடியும் இவங்க மூலமாக ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் நடத்தணும். இந்த பிசியிலிருந்து இந்த பிசியிலிருந்து மறு எல்லாத்துக்கும் ஒரு பிங்கை பண்ணி அந்த மேக் அட்ரஸை கேட்சப் பண்ணிக்கொள்ள விடணும். அப்போ இங்கே அதை செய்ய தேவையில்லை. நான் கொடுத்த ரிஸ்ட்ரிக்ட்னால உடனே எங்களுக்கு மற்றது அடிச்சிடும். இது வந்து மோஸ்ட் இந்த என்னது செக்யூரிட்டி உள்ள மோட் தான் ஷட் டவுன். இப்போ நான் இந்த சுவிட்சை ரீலோட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன் காட்டுது. இதான் இப்போ இது கம்யூனிகேட்டா. அப்போ மோட் ஷட் டவுன் ஒன்று கொடுத்தனால தான் அந்த இஷ்யூ. ரிஸ்ட்ரிக்ட் ரெண்டு கொடுத்தா அந்த லைன் ஒன்லைக்கும், ஆனால் கம்யூனிகேஷனை நடக்க விடாது. அடுத்த மறுகாம் பழைய மிஷின் அடிச்சலாக்கே கம்யூனிகேஷன் நடக்கும். அப்போ இது எங்களுக்கு கிளியராக விளங்கணும். அப்போ இன்னொரு விஷயம் நாங்கள் இந்த ஷோ கமாண்டில் நீங்கள் பார்க்கணும். இதை நாங்கள் பார்த்தது வெரிஃபை பண்ணத்தானே. இகினை வச்சு இன்னொன்று நாங்கள் கவனிக்கணும். சாரி, இதில் இல்லை, இப்போ இது ஒன்றாக்குள்ளே வந்தது. நாங்கள் எங்கள்கிட்ட இதில் பார்ப்போம். இதுக்கிற இதில் வச்சு பாருங்க. இதை நீங்கள் கவனிக்கணும். ஷோ போர்ட் செக்யூரிட்டி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 செக்யூரிட்டி வயலேஷன் கவுண்ட் 0. அப்போ நாங்கள் இந்த கமாண்டை அடித்தது வயலேஷன் எல்லாம் நடக்க முதல்ல எங்கள்கிட்ட போர்ட் செக்யூரிட்டி வேலை செய்கிறான்னு பார்க்க. அப்போ நீங்கள் உங்களோட ப்ராக்டிக்கல் என்ன செய்யணும், அதில் கேபிளை கலட்டிட்டு நீங்கள் வெளியிலேருந்து கொண்டாந்து ஒரு பிசி அடிச்சிடுறீங்களே, அடித்து கம்யூனிகேஷனை நடத்தின உடனே ரெட் கலராக மாறி அந்த போர்ட் ஆஃப் ஆகுறதானே. அப்போ நீங்கள் வந்து இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே போய்த்து இந்த இன்டர்ஃபேஸை பார்க்குற கமாண்ட் அடித்தா இகின வயலேஷன் கவுண்ட் 1 வரும். அதோட மீனிங் யாரோ வயலேட் பண்ணி இருக்குது. ரைட். மறு இன்னொன்று அடித்தா வயலேஷன் கவுண்ட் 2 வரும். அதை நீங்கள் கிளியராக செக் பண்ணணும். ரைட். இப்போ உங்களுக்கு போர்ட் செக்யூரிட்டி வந்து வெரி கிளியர்னு விளங்குற, அது மோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுற, ஸ்டிக்கி கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுற, புதுசாக நாங்கள் படித்து இந்த ரேஞ்ச் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுற, இது நல்ல கிளியராக விளங்கெடுத்து கொண்டு நான் அந்த காட்டிக்கிற டயக்ராம்ட மாதிரி நீங்கள் செட்டப் ஒன்றை செட் பண்ணி நீங்கள் இப்போ இந்த ப்ராக்டிக்கலை செஞ்சு பார்க்கணும். தேங்க்யூ.